நேற்று நடந்த மாநாட்டை பார்த்துட்டு அது இளைஞரணி தென்மண்டல பொறுப்பாளர்கள் 1,10,000 பேர் இதை கூடுனதை பார்த்துட்டு முதலமைச்சர் உரை, துணை முதலமைச்சர் உரையெல்லாம் கேட்டுட்டு சங்கி கூட்டங்கள் தற்குறிகள் இணையத்தில் கதறுதுங்க. ஏன்னா அவங்ககிட்ட தான் இளைஞர்கள் வந்திருக்கான்னு சொல்லி ஒரு தற்குறிகள் கூட்டம் சொல்லி காமிச்சிக்கிட்டு இருந்துச்சு. நான் என்ன சொல்கிறேன், இளைஞர்கள் இருக்காங்க, சரி இளைஞர்கள் இருக்காங்க, ஒரு கோடி பேர் இளைஞர்கள் இருக்கான்னு வச்சுக்கோங்க. 1 கோடி பேர் இளைஞர்களும் விஜய் ரசிகராக தான் இருக்காங்களா? 1 கோடி பேர் இளைஞர் ரசிகர்களை சொல்கிறேன், ரசிகர்கள் மட்டும் 1 கோடி பேர் இருக்காங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25 லட்சம் பேர் விஜய்க்கு இருப்பாங்களா? அதில் அதே அளவுக்கு அஜித்துக்கு இருக்கும். அதுக்கு எங்கிட்ட சூர்யா இருக்காப்புல, தனுஷ், எண்ணற்ற நடிகர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு 10 லட்சத்தை குறைச்சிக்குங்க. அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு 50 லட்சம், இவங்க அஜித்துக்கும் விஜய்க்கும் சேர்ந்து ஒரு 50 லட்சம்னா கிட்டத்தட்ட 25 லட்சம் ரசிகர்கள் இருக்கிறதே அதிகம். நான் அதிகமாக சொல்கிறேன். இது என்னமோ சும்மா போயிட்டு நாங்கள் இளைஞர்கள் ஃபுல்லாக தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு இது என்ன இருக்குன்னா, எல்லோரும் மாற்றுக் கட்சிக்காரவங்க என்ன பேசுகிறாங்க, விஜய் வந்துருவாப்புல ரசிகர்கள் நிறையா இருக்காங்க. என்ன ஒட்டு மொத்தமாக விஜய் மாத்திரம் தான் படத்தில் நடித்தாரா? இன்றைக்கி இருக்க ரசிகர் நீங்களே எடுத்துக்கோங்க, உங்கள் வீட்டுகளில் எடுத்துக்கோங்க, பக்கத்தில் விசாரிங்க, எல்லாருமே விஜய்க்கு இதே ரசிகராக இருக்காங்களா? அந்த புரிதல் இருக்கணும். இன்றைக்கி பார்த்தியில் இளைஞரணி மாநாட்டில் திமுக இளைஞரணி தென்மண்டலத்திலேயே ஒரு பகுதியிலேயே 1,10,000 பேர், மொத்தம் 5 லட்சம் நிர்வாகிகள். அதாவது திமுக இளைஞரணியில் மட்டும் கிட்டத்தட்ட 6 மாதங்கள் நீங்கள் முரசொலியை படிக்கிறவங்களுக்கு தெரியும், தினசரி ஆயிரக்கணக்கான பேரை பொறுப்புகளை போட்டுக்கிட்டு இருக்காங்க. போட்டு இந்த 5 லட்சம் பேர் பொறுப்பு போட்டிருக்காங்க. அப்படின்ற போது இது மாற்று கட்சிக்காரர்களும் சரி, சங்கி கூட்டங்கள் சரி, எல்லாம் இன்றைக்கி கதறுது. நம்ம இன்றைக்கி வெற்றின்றது திமுகவினர் வெற்றின்றது உறுதிப்படுத்திடுது. நேற்று நடந்த மாநாட்டில் போன வாரம் நடந்த மகளிர் மாநாடாக இருக்கட்டும், ஏன்னா பெண்கள் ஃபுல்லாக இங்கே இருக்காங்க, இளைஞர் இன்றைக்கி எல்லாமே தெரிஞ்சிச்சு. பெண்களாக இருக்கட்டும், இளைஞர்களாக இருக்கட்டும், எல்லாம் இன்றைக்கி எழுச்சியோடும் புரட்சியோடும் திமுகவில் தான் இருக்குது. ஏன்னா மக்களுக்கான திட்டத்தை பார்த்து முதலமைச்சர் செய்கிறாரு. அதனால் இந்த ஒரு இதாக இருக்குது. நீங்கள் பறக்கத்தானே போகக்கூடிய கூடி சீக்கிரம், ரொம்ப நாள் இல்லை, நாங்கள் சொல்கிற வார்த்தைகள்லாம் சும்மா யதார்த்த மாவட்டம் கூட மிஞ்சி போனால் இன்னும் ஒரு 2 மாதத்தில் திருப்பி தேர்தலே முடிஞ்சிடும். இன்னொரு 1 மாதத்தில் தேர்தல் அறிவிச்சிருவாங்க. அங்கிட்ட ஒரு 40 நாளில் முடிஞ்சிடும். கிட்டத்தட்ட 2.5 மாதத்தில் தேர்தல் முடிஞ்சு நீங்கள் பார்க்கத்தையும் போகிறீங்க. என்னையை பொறுத்தவரை 200 இலக்கு வச்சுருக்காரு. என்னையை பொறுத்தவரை சரியாக வேலை பார்த்தோம்னா 234 தொகுதியிலையும் திமுக வெல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எடப்பாடி தொகுதியிலையும் எடப்பாடி தோக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு எடப்பாடி இப்போ தெரியுமில்ல, இன்றைக்கி அரசியல் ஒரு ஆளுமை சங்கி கூட்டங்களுக்கு எவ்வளவு அடிமையாக இருக்கான்ட்டு. அப்படின்றாலும் இது களம் நமக்கு சாதகமாக இருக்குது, மக்களும் சாதகமாக இருக்காங்க. நம்ம ஓட்டு வாங்கி ஜெயிக்கிறது பெருசு இல்லை, அதிக ஓட்டு வாங்கி ஜெயிக்கணும், அதுதான் நம்மளுடைய இலக்கு. ஓட்டு சதவீதம்ன்றது ஒரு 60% 70% நம்மளுக்கு வாக்காக மாற்றணும். அந்த அளவுக்குள்ள நம்மளுடைய வெற்றி பிரம்மாண்டமான வெற்றியாக இருக்கணும். அதுக்குள்ளே வேலைகளை இப்போலேருந்து செய்து முடிப்போம். நன்றி, வணக்கம்.